கரூர்ல விஜய் எந்த இடத்துல பேச போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட்ட விஷயமாக இருந்துச்சு. தாவேக்க தரப்புல இருந்து அவங்க கேட்ட இடங்கள் எது எது அப்படின்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி, பஸ் ஸ்டாண்ட் பகுதி, அதை ஒட்டி இருக்கிற உழவர் சந்தை பகுதி. இந்த இடங்கள்ல எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வசதியாக இருக்கும். நாங்க சர்வேயரை வச்சு நாங்க அளந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 60,000 பேர் அளவுக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. எங்க கூட்டத்துக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்க, அதனால அது எங்களுக்கு சரியான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்க தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறை தரப்புல இருந்து இன்னைக்கு கூட்டம் நடந்த அந்த வேலுச்சாமிபுரம் அந்த பகுதியில தான் நாங்க இடம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாவேக்க தரப்புல இருந்து அதிருப்தி தெரிவிக்கப்பட்டாலும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல கூட்டம் நடத்தப்பட்டதாக தகவல் வருது. நடிகராக இருந்த ஒரு விஜய் அரசியல் தலைவராக உருவெடுத்து நேர்ல வராரு அப்படிங்கிற போது அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்த பெரிய கூட்டமாக இது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் ஒரு இடத்துல நிக்காம விஜயை பார்க்கணும் அப்படின்னு முந்தி தள்ளும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. சரி, இந்த கூட்டம் அந்த லைட் ஹவுஸ் பகுதியில் நடந்திருந்தா இதை தவிர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம களத்துல இருந்து செய்தியாளர்கள் சொல்றாங்க. இந்த லைட் ஹவுஸ் பகுதியிலையும் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலையும் இவங்க சொன்ன அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு 4 வழிச்சாலையாக இருக்கு. எப்படி இருந்தாலும் கூட்டம் செதறி போகிறதுக்கான வெளியேறதுக்கான வாய்ப்பு வடிகால்களாக இந்த 4 சாலையும் இருந்திருக்கும். ஆனால் இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட்டான சாலை. இது கரூர்ல இருந்து ஈரோடு நோக்கி போற ஒரு சாலை. அதுவும் ஒரு 30 இருந்து 40 அடி அகலம் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு விஜய் பேச வரும்போது அபரிவிதமான கூட்டம் வரவும், அந்த கூட்டம் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் நேராக இருக்கிற ஒரு சாலையில் கூடும்போது அவங்க கூட்டம் அதிகமாகும் போது விலகி போறதுக்கு எந்த வடிகால்களாக எந்த தெருக்களோ எந்த சாலைகளோ இல்லாததும் இன்னைக்கு நடந்த அந்த நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமையுது.